Hello friends, welcome to Nithivaran's kitchen. இன்னைக்கு நம்ம என்ன சமைக்க போறோம்னா செட்டிநாடு சிக்கன் கறி. ஒரு ஃப்ரை panல 4 drop நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஸ்டார் anise, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், கொஞ்சமா கல்பாசி. இதெல்லாம் போட்டு இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போறோம். இது நல்லா ஃப்ரை ஆனதும் அதில் 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் மிளகு, கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சம் பூண்டு போட்டு அந்த இஞ்சி பூண்டோட ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அது ஃப்ரை ஆனதும் சின்ன வெங்காயம் கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அந்த வெங்காயத்தோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆனதும் அதில் 1 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க. பிளாக்கு இல்லைன்னா ஒயிட்டு எத்தனாலும் சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் பொரிகடலை சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/4 கப் போல் தேங்காய், துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இதே நீங்கள் மிளகாய் வத்தல் இல்லை மல்லி முழுசாக கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை. நம்ம மிளகாத்தூள் போட்டதும் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண வேணாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டில் போட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுருங்க. இப்போ இங்கே ஒரு குக்கரில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன், 2 ஸ்பூன் போல். இதுக்கு இந்த டிஷ்க்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் வெங்காயம். இது சின்ன வெங்காயமாக பெரிய வெங்காயம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். அது ஃப்ரை ஆன பிறகு அதில் சிக்கன் சேர்த்துக்கலாம். நம்ம சிக்கன் நல்லா அதில் ஆனியனோட பிளெண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அந்த சிக்கன் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி எடுத்து அதை கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அந்த டொமேட்டோ பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம அந்த சிக்கன் வதங்கிட்டுருக்கு இல்லையா, அதில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போடுறப்ப அந்த கிரேவிக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது அந்த சிக்கன் நல்லா ஒயிட்டாக டர்ன் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கணும். அதுக்கப்புறமா தான் அதில் மசாலா நம்ம ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல மசாலா, அதை ஒரு ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம செட்டிநாடு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம அந்த ஃப்ரை ஆகிட்ருக்க சிக்கனில் சேர்த்து நம்ம கிளற போகிறோம். இதை நல்லா கைவிடாமல் 1 நிமிஷம் சிக்கனும் அந்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிக்கோங்க. இப்போது உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு தேவையான தண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. ட்ரையாக வேணும்னா கம்மியாக சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு குக்கர் மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும், நம்ம கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ அதில் இருக்க அந்த ஆயில் பிரிஞ்சு வெளில வந்தால் தான் அந்த கிரேவி நல்லா டேஸ்டியாக வந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், நம்ம செட்டிநாடு சிக்கன் கறி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸு, பரோட்டா, நான் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.